முட்டையே இல்லாமல் வெறும் 5 பொருளை வச்சு சூப்பராக மயோனஸ் செய்யலாம். கடையிலலாம் வெஜ்ஜி மயோனஸ்ன்னு வாங்குவோம். அதே மயோனஸை தான் இப்போ நம்ம செய்ய. மயோனஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர மயோனஸ்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் இந்த 200 ml தண்ணியை ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டியே இல்லாமல். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டுருங்க. இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரிக்கு ஆகிட்டதுக்கப்புறமா இது கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதுதான் மயோனஸோட பேஸு. இப்போ நான் பூண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேண்டாண்டா வேறு எதுவும் சேர்த்துக்கலாம். பூண்டை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 கப்பு பால் வச்சுருக்கோம்ல, அந்த பாலையும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்த உடனே ஓரளவுக்கு கட்டியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரிக்கு இருக்குது. அப்புறமா ஹை ஸ்பீடில் நம்ம மிக்சியை ஓட விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப்பு ஆயிலை அப்படி உள்ளே ஊற்றிடலாம். ஆனால் மிக்சி வந்து ஆனில் தான் இருக்கணும். ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வச்சுருக்கேன். அந்த வினிகரையும் உள்ளே ஊற்றிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மயோனஸ் சூப்பராக கெட்டியாக கிடச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் கேப்சரில் நான் கொடுத்துட்றேன். எக்கில் மயோனஸ் சேர்ந்தால் அது ரொம்ப நாள் வச்சிட்ருக்க முடியாது. இது நம்ம ரமலானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் ஆல்ரெடி கட்லெட் செஞ்சே வச்சுருந்தேன். அந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணி மயோனஸை வச்சு சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.